எல்லோருக்கும் வணக்கம். சார் புக்கை ரெடி பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் பஞ்சாப் நேஷனல் இருந்து நிறைய இன்புட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். இன்னும் புக்கு படிக்கல. ஃபஸ்ட்டு காப்பி கொடுத்தாங்க. அந்த பட்ஜெட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே லைட்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவருடைய விஷன், அவருடைய இந்த டேட்டா கலெக்ஷன்ஸ், ஹிஸ்ட்ரி, பேஸ்கெட் பால்னு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இன்னைக்கு தேவையானது ஒன்று. அவரை பற்றி சொல்லணும்னா என்னுடைய லைஃப்லேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு பட்டி வீரம் பட்டியிலிருந்து அமெரிக்காவை பற்றி அமெரிக்காவை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு கோச்னா அது இவரால் தான் முடியும். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பட்டி வீரம்பட்டியிலிருந்து கரெக்டாக லைலா காலேஜில் ஒரு கோச் ஆகி ஒரு பெரிய டிராவல் திருச்சியிலேருந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அது நூற்றில் நேரு ஸ்டேடியத்துக்கு எனக்கு எப்பயுமே பயங்கரமான ஒரு ராசி. இங்கே தான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் தமிழ்நாட்டில் 3 பேர் எடுத்தாங்க. அந்த ஒரு ஆளாக ராஜா தமிழ் சார் தான் இன்னைக்கு செலெக்ஷன் இங்கே தான் இருக்கிறாரு. அந்த ஒரு ஆளை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணாலே இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அதே நேரு ஸ்டேடியத்தில் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க. எனக்கே சம்டைம் அது அதிசயமா இருக்கும். இதுக்கான காரணம் ஸ்போர்ட்ஸ். சார் ஒரு சொல்லியிருக்காரு. அவருடைய மூச்சே ஸ்போர்ட்ஸ் தான். சத்யசீலன் சாரை பத்தி சொல்லணும்னா அவருடைய மூச்சு ஸ்போர்ட்ஸ் தான், பாஸ்கெட் பால் தான். இந்த மாதிரி நிறைய கோச்சஸ், நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் கோச்சஸ். வாலிபால் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சார் வந்திருக்காரு. நான் படிக்கும்போது அவர் தான் இங்கே ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு அவர் தான் கோச். அப்போ எல்லாரும் இருந்தால்தான் ரூம் நம்பர் 50-51 வாலிபால் கோச், வாலிபால் பிளேயர்ஸ் இங்கே இருப்பாங்க, பேஸ்பால் பிளேயர்ஸ் இங்கே இருப்போம், ஸ்விம்மர்ஸ் இருப்பாங்க, பாக்ஸிங் இருப்பாங்க, அத்லெட்டிக்ஸ் இருப்பாங்க. திருச்சியிலேருந்து யாருமே இல்லாத வரும்பொழுது ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி நேரு ஸ்டேடியத்துலேருந்து கிரியேட் ஆகும். மார்னிங் 5:30 இதே கிரவுண்டில் இதே இடத்துல வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ராக்ல நான் டெய்லி வரும்பொழுது அதே தான் திங்கிங்காக இருக்கும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப வறுமையான பின்புலத்திலிருந்து அது ஒரு பாஸ்கெட் பால், ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு கையில் எடுத்து அதுக்கான தாட்ஸ், சிந்தனைகள்லாம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்ஸ் சயின்ஸ் படித்தது. அப்போ ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் சேர்ந்த பிறகு நிறைய மேட்சஸ் போகும். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கவங்க எல்லாருமே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இன்னைக்கு அட்மிஷன் இருந்துச்சு. அப்போ காலேஜ் மேட்ச்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு சேரை பார்த்தது எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது. எனக்கு நிறைய மெமரி பவர். ஃபஸ்ட்டு காலேஜ் டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணோடனே சிஎம்சி டோர்னமெண்ட் தான் வரும். கரெக்டாக ஜூலையில் வரும். ஸோ அப்போ எங்களை முன்னாடி திருச்சிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்காது, ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ எங்களுடைய கோச் சொல்லுவார், நீங்கள் என்ன அன்பாக கூப்பிட்டுருக்காரு, ஆனால் காலேஜில் சாருக்கு ஆப்போசிட்டாகவே விளையாண்டு பழக்கம். ஸோ அந்த பக்கம் லைலா காலேஜ், இந்த பக்கம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஒரு நேரத்தில் பேஸ்பால் பார்த்தீங்கன்னா லைலா அண்ட் திருச்சி சென்ட் ஜோசப்னு இருக்கும். ஒரு ரொம்ப வருஷமா அந்த ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பித்த பிறகு அது எம்சிசி ராஜா டாண்டன் சார் எப்படின்னா மூச்சு விட்டல எம்சிசி எங்ககிட்ட பேசும்போது அவங்கள ஜெயிச்சு அவங்கள விடக்கூடாது, ஒரு எதிரி மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மாதிரியே கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர்தான், நான் இப்போ ஆப்போசிட்ல நான் ஜூனியர் சீனியர்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கிரவுண்ட்ல 1000 பேர் இருந்தாலும் ஒரு சவுண்ட் மட்டும் தனியா கேட்கும். கேம் விளையாடுறவங்க கூட கம்யூனிகேஷன் இருக்காது, ஆனா அந்த கோச்சோட கம்யூனிகேஷன் இருக்கும் பாருங்க. அந்த வாய்ஸ்லயே பசங்க விளையாடுவாங்க. என் கூட விளையாடுறது ஆண்டனி,
ஆண்டனி. அதிகமா திட்டு வாங்குறது யாரும் அந்த டால் பிளேயர்ஸ் தான் திட்டு வாங்குவாங்க. இல்லை அஸ்வின், இல்லை ஆண்டனி, அது வாயில வராத வார்த்தைகளாக வரும் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் பிளேயர்லாம் திட்ட மாட்டாரு. யாரு டால் பிளேயரோ அவன் செத்தான். ஸோ அந்த மாதிரி அஸ்வின் இன்னைக்கு நினைச்சு பார்க்குறேன். அவர் இறந்துட்டாரு. எங்களோட ஒரு சகோதரர் மாதிரி எங்களோட இருந்தார். சிறு வயசுல இறந்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து நாங்க கோச்சஸால வளர்க்கப்பட்டோம். நாங்கெல்லாம் வந்து வளர்ந்ததே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட வளர்றதோட அதிகமா வளர்ந்தது வந்து இந்த மாதிரி கோச்சஸ் கிட்ட தான் வளர்ந்தோம். இதுதான் உண்மை. அப்படி எனக்கு ராஜா டேனியல் சார்னா இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிளேயர்ஸை வந்து லயோலா காலேஜில் உருவாக்கி கரெக்டா ஃபோர்த் இயர் போகும்போது எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட். அது ஐசிஎஃப்ஆ இருக்கட்டும், இந்தியன் பேங்கா இருக்கட்டும், ஐஓபியா இருக்கட்டும், தூத்துக்குடி கஸ்டம்ஸா, தூத்துக்குடியில இருக்கக்கூடிய போர்ட்டா இருக்கட்டும், கஸ்டம்ஸா இருக்கட்டும். இந்த கஸ்டம்ஸ்ல இருந்து சார் வந்திருக்காரு, வாய் வந்திருக்காரு, அதெல்லாம் அங்கிருந்தா வந்தாங்க. அந்த மாதிரி அவருடைய எண்ணம் வேலை வந்து விளையாண்டா கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துடணும். ஒரு தந்தையாவும் ஒரு தாயாவும் ஒரு கோவத்தை ஒரு கோச்சத்தை பார்ப்பாங்க. அது இன்னைக்கு இருக்க பசங்கள்லாம் அந்த பொறுமை இல்லை. திட்டுனா கிரவுண்ட் விட்டு ஓடிடுறாங்க. அப்பெல்லாம் நம்ம திட்டுனா கிரவுண்ட் விட்டு ஓட முடியாது. என்ன வீட்டில் அம்மா அப்பா அடிப்பாங்க, திருப்பியும் போக முடியாது, சாப்பாடு கிடைக்காது. அதனால அப்போ ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்டு தான் நம்மளுடைய உலகமா இருந்துச்சு. எல்லா சீனியர்ஸ் இருக்காங்க. இங்க ஜெய்சங்கர் சார் வந்திருக்காரு. எல்லாரும் இந்தியாவே விளையாண்டாலும் கிரவுண்டுக்குள்ள வரும்போது அவர்கிட்ட திட்டு வாங்கினா லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ராசி. சில பேர்லாம் போய் சார் என்ன வேணும்னு திட்டுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்க. இப்பயே பாக்குற ஸ்டேஜ்ல அந்த கோஆர்டினேட் பண்ணி பிடிச்சி இன்னொரு 3 திட்டு திட்டாங்க. என்ன பண்ணி என்ன சொல்றாங்க? டெடிகேஷன். அது என்னன்னா தட்ஸ் கால்ட் டெடிகேஷன். அது அந்த ஒரு வேலையை வந்து வேலையா செய்யாம உணர்வா மாறும் பொழுதுதான் அங்க வந்து ஒரு வெற்றி சாத்தியமாகும். அது உணர்வா வரும். அது வேலையா பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் செய்யும் உணர்வு. அதனாலதான் நான் வந்து அசம்பிளியில படிக்கும் போது பாஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸ் இஸ் மை ரிலிஜியன், மை காஸ்ட், மை லைஃப்னு சொன்னேன். எங்களுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, குடும்பம் கூட செகண்ட் தான். பாஸ்கெட்பால் பிளேயருக்குலாம் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்களோ அவங்க ஒய்ஃப்ஸை கேட்டால் திட்டுவாங்க. இன்னும் எப்போ பார்த்தாலும் காலைல கிரவுண்டுக்கு போயிட்டு ஈவினிங் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அருள் வெங்கடேஷ் இந்த மாதிரிலாம் டைலாக் கலைஞர்கள் இருப்பாங்க. சார் கூட இருக்கிறவங்க இன்னைக்கு காலைல கிரவுண்டில் தான் இருக்கிறோம். அப்போ ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து ஒரு என்ன ப்ரொஃபஷனல் போனாலும், அது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ இல்லை பெரிய பெரிய பதவிகள் போனாலும் அது கிரவுண்டுன்னு வந்துட்டா அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த அளவுக்கு உணர்வு ரீதியா இருக்கிற இடம் தான் விளையாட்டு. அதுலேயும் முக்கியமா பாஸ்கெட் பால் பிளேயரா எனக்கு ஃபுட்டு கொடுத்த இடம், ஒரு எஜுகேஷன் கொடுத்த இடம், திங்கிங் கொடுத்த இடம், தாட்ஸ் கொடுத்த இடம், 2வது கான்ஃபிடென்ட் கொடுத்த இடம். அப்பா அம்மா இல்லைனாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த இடம் வந்து ஒரு பாஸ்கெட் பால். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா அம்மா இல்லாத குறைய இந்த பாஸ்கெட் பால் வந்து என்ன தத்து எடுத்துக்கிச்சு. ஸோ எனக்கு ஃபாதர் மதர்ங்கிறது பாஸ்கெட் பால் தான். ஏன்னா அந்த ஒரு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல கிடைக்கணும். அப்பா அம்மா இல்லை, வறுமை அப்படிங்கிற சூழல் இருக்கவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த குழந்தை ஒரு ட்ரக்ஸை நோக்கி போவோம், இல்லை ஒரு அடிதடி நோக்கி போவோம், ரவுடிசம் நோக்கி போவோம். ஸோ குழந்தைகள் தவறு செய்யறது குழந்தைங்களோட பிரச்சனை கிடையாது, அது அந்த சூழல், அந்த சமூகம், இதுதான் பிரச்சனை. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் கிடைச்சா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அன்னைக்கு இருந்த கோச்சஸ் சொன்ன ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ல இருந்து நான் வரும்பொழுது என்னால் உணர முடியும். ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இல்லை, நான் பாஸ்பால் இல்லைன்னா நான் எங்க இருந்திருப்பேன், என்ன பண்ணிருப்பேன் எனக்குமே தெரிஞ்சிருக்கேன். ஸோ அப்ப ஸ்போர்ட்ஸ் இட்ஸ் த பெஸ்ட் லைஃப். ஸோ அதனால நீ ஏன் இங்கிலீஷ்ல பேசல? நீ ரொம்ப அமைதியா போன தப்பு. அது மனசுல இருக்கிறத அப்படியே அடிச்சுட்டு அண்ணன். அதான் சத்யசேல் சார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல வந்து பிறப்பாங்களான்னு தெரியல. இதுதான் அவருடைய ஒரே மெசேஜ் சொல்ல முடியும்.
65 வருஷமா ஒரே வாழ்க்கையை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்றாங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையான sacrifice. அதுதான் உண்மையான sacrifice. ஸோ அப்படி வந்து எம்சிசி காலேஜுக்கும் லைலா காலேஜுக்கும் ஃபைட் பண்ணி கடைசியில் எங்கள் கோச்சோடைய பெரிய ஆம்பிஷன் என்னன்னா, அந்த லைலா காலேஜில் வந்து பெட்ரூம் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. அதை எப்படியாச்சும் ஜெயிச்சிருவோம். 60 வருஷமா ஜெயிச்சுட்டே இருக்காங்க இந்த லைலா காலேஜ். எங்களுக்கு ட்ரைனிங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மேட்செல்லாம் விட்டுருவாங்க. டெய்லி இதே தான் அவர் சிந்தனை. கடைசியில் அவருடைய சிந்தனையை நாங்கள் நிறைவேற்றி வச்சோம். ஒரு லைலா காலேஜில் வந்து பெட்ரூம் ஜெயிச்சோம். அன்னைக்கு சார் முகத்தை பார்க்கணுமே, 2 நாள் தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் இயர் நீங்க அடிச்சிட்டீங்க. 60 வருஷம் கழிச்சு நாங்க ஒரு ஹிஸ்டரியை பதிவு பண்ணலாம். அது என் பீரியட்ல பெட்ரூம்ல வந்து வின் பண்ணது என்னுடைய பீரியட்ல இருந்து. நான் கேப்டனா இருந்தேன். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கேப்டன் நான் இன்னைக்கு ஆக்சுவலா. ஸோ அப்போ தோத்து முடிச்சோன்னு சாரை பார்க்கணுமே, பிளேயர்ஸ் எல்லாம் செத்தா அப்படி ஓட அந்த ஈவினிங் கிரவுண்ட்ல பார்க்க 2 பேர் ஓடினாங்க. அஸ்வின் ஓடினாரு, பிரவீன் இருந்தாரு நினைக்கிறேன். பிரவீன் ஆண்டோ இருந்தாரு நினைக்கிறேன். ஆண்டோ. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மெமரிஸ். நம்ம எங்க எந்த இடத்துக்கு போகலாம், நிறைய பணம் பார்க்கலாம், பதவி போகலாம். ஆனா வந்து இந்த மாதிரி அதிகாரம், பணம், பதவிங்கிறதோட நம்ம ஸ்போர்ட்ஸ்ல விளையாண்ட அந்த மெமரிஸ் இருக்குல்ல, அது வந்து அதுதான் பெஸ்ட் மெமரி நான் எப்பவுமே சொல்லுவேன் நான். ஸோ அப்போ என்னுடைய நான் பண்ண ஜேர்னில நிறைய கோச்சஸ், அது திருச்சியில் கலை சாரா இருக்கட்டும், அப்போ இங்க இருக்கக்கூடிய சத்யசெல்வன் சார் இருக்கட்டும், அப்புறம் எங்களுடைய கோச் டேனியல் சார், இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு பிளேயர் கேமை மீறி ஒரு உறவை ஏற்படுத்தினாங்க. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் அவர் கூப்பிட்டா வந்து உட்கார்ந்து எல்லாம் முக்கியமான கோச்சில் இருக்கிறவங்க தான். பிசினஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும், அண்ணன் வந்து ஐஆர்எஸ் அன்னைக்கு வந்திருக்காரு, செல்வன் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏன் வராங்கன்னா, அவங்க சின்ன வயசுல அவருடைய டெடிகேஷன். கோச்சஸ் இல்லைன்னா இன்னும் கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய நிறைய விளையாட்டு வீராங்கனைகள் வந்து ஸ்டக் ஆயிடும். இப்போ கூட வரும்பொழுது ஒரு அசம்பிளியில எஜுகேஷன் மினிஸ்டருடைய டிமாண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாங்கள் வந்து சிஎம்கிட்ட பதிவு பண்ணோம். சிஎம் வந்து எங்க சீஃப் மினிஸ்டர் விஜயண்ணா கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் எஜுகேஷனுக்கான ஒரு ஆய்வு கூட்டத்தை ரெடி பண்ணும்பொழுது நான் அப்பயே சொன்னேன், நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஸ்டக் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்ம சொன்னோம் டெய்லி வந்து பிசிக்கல் கிளாஸஸ் இருக்கணும், உங்களுக்கு பிடி பீரியட் இருக்கணும். முன்னால நம்ம ஸ்கூல் போகும்போது 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். அப்போ நான் பதிவு பண்ணோம். அப்பயே வந்து சிஎம் சொன்னாரு, ஒய் நாட், உடனே அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிக்ளேர் ஆயிருக்கு 5 நாளும் பிடி பீரியட் அப்படின்னு இன்னைக்கு சட்டசபையில அசம்பிளியில பிடி பீரியட் 5 நாளும் மஸ்ட்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் தான் ஒரு பசங்க உள்ள வரும் பொழுது மேபி மேக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லை சயின்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இங்கிலீஷ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். நம்மளாம் ஸ்போர்ட்ஸ் மேன் லாஸ்ட் பெஞ்ச், நமக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம விளையாடவும் செய்வோம், படிக்கவும் செய்வோம். என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டாரு, அப்போ ஸ்கூல் டீச்சர், மேக்ஸ் டீச்சர், நீங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து என்னை பார்த்து 9th கேட்டார், நீங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேன் சரியா படிக்க வராது அப்படின்னு. அவர் சொன்னதுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் படிச்சு டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் மேனால படிக்க முடியும், எதையும் பேச முடியும், எந்த உயரத்துக்கு போக முடியும், தமிழ் வழி கல்விகள் படிச்சாலே இந்தியாவோட பிரசிடென்ட் பேஸ்கெட் பால்ல கூட ஆக முடியும் அப்படிங்கறத அந்த ஒரு சின்ன பயராச்சு. அதனால நல்லா விளையாண்டா படிப்பு வராது அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கணும். மார்னிங் வந்து 6 to 9 o'clock வரைக்கும் விளையாடுறவங்கள 9:35 கிளாஸ்ல உட்கார வச்சா. அப்ப நான் அப்பயே சொன்னேன், இப்ப கூட திருவண்ணாமலை போயிருக்கும்போது ஒரு டீச்சர் சொன்னாங்க, இல்ல சார் கொஞ்சம் எங்களுக்கு மேக்ஸ் பீரியட் அதிகமா வேணும் சார். நான் சொன்னேன், மேடம் ஒரே ஒரு நாள் நீங்க மார்னிங் 6ல இருந்து 9 o'clock வரைக்கும் ஓடி பாருங்க, 9:30 வந்து உட்கார கிளாஸ் ரூம்ல நீங்களே கிளாஸ் எடுக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்ப மித்தவங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். முதல் சத்யசீலன் சார் ஆகட்டும், என்னுடைய கோச் ராஜா இருக்கணும், அவர் என்ன ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாருன்னா, உங்க அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க, உங்க வீட்டு சூழ்நிலை. அப்ப அவர் என்னதான் திட்டினாலும் கடைசியில 2 வார்த்தை, டேய் ஒழுங்கா விளையாண்டா வேலை கிடைச்சு ஓடிடு அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தைகளோட ஓடி இருந்திருக்கும். ஆனா மீனிங் என்னன்னா, உங்க அப்பாவும் அம்மாவும் வறுமையில இருக்காங்க, நீ நல்லா விளையாடு, நீ வேலை கிடைச்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடிய கோச்சஸ் எல்லாம் வந்து நமக்கு உண்மையிலே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய மாறிட்டு இருக்கு. என்னுடைய லைஃப்ல நான் வந்து 97ல பாஸ்கெட் பால் முத பால் என் கையில கொடுத்தாங்க.
ஆல்மோஸ்ட் 29 இயர்ஸ் பாஸ்கெட்பாலை தொட்டு அப்படியே வந்து இன்னைக்கு ஒரு மினிஸ்டரா வந்து நிற்கும் பொழுது இந்த 29 இயர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்மேன் என்னென்னலாம் கிடைக்கலையோ, என்னெல்லாம் செய்யலையோ, என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கோ, என்னெல்லாம் சிஸ்டத்தை மாற்றணுமோ, ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் தமிழ்நாட்டில் ஃபைட் பண்ணி அதுக்கு நான் பாஸ்கெட்பாலில் ஃபைட் பண்ணதுக்கு லைலா காலேஜ் அதை நான் ஒத்துக்குவேன். நான் நம்ம அருண் வெங்கடேஷ் வந்தார், பாலா வந்தார், அவங்கெல்லாம் போன அசோசியேஷன்லாம் சண்டை போட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சண்டை நடந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபைட் பண்ணி நம்ம அசோசியேஷனை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து இங்கே எல்லாம் லைலா காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க, பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க, வந்து சேர்ந்து பண்ணுவோம்னு சொன்னோம். அங்கே 2017 ஃபைட் பண்ணோம். அப்படியே 2021 ஆகி இன்னைக்கு பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் வரைக்கும் மூவ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா எப்படி கொண்டு போகணும்னு சொல்லுவோம். அப்போ சத்யசீலன் சார் நிறைய நேஷனல்ஸ் வருவார், நிறைய அட்வைஸ் பண்ணுவார். இல்லை இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போகணும். அதிகமாக கிராஸ் ரூட் லெவலில் நான் திங்க் பண்ண வச்சது சத்யசீலன் சாருடைய அவருடைய ஐடியாஸ். பட்டி வீரம்பட்டியிலேருந்து இத்தனை பிளேயர் லைலா காலேஜில் ஸ்டேட் பிளேயர் உருவாக்கும் பொழுது நம்ம ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு ஃபெடரேஷனோ ஒரு அசோசியேஷன் நினைச்சா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒலிம்பிக் லெவலில் பிளேயர்ஸை உருவாக்க முடியுங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு தெரியும். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பெரிய நேஷனல் பிளேயரை உருவாக்கிட்டு போய் 10 வயசு குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போற ஒரே சிஸ்டம் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த ஈகோலெஸ். நீ யார் வேணா ஸ்டேட் கோச்சா இருங்க, எந்த இடத்துலயும் எந்த அசோசியேஷன் வந்தாலும் பெண்ட் ஆக மாட்டாரு. அந்த பிரசிடென்ட் தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லுவார், செக்ரட்டரி தப்பா இருந்தா தப்புன்னு அவரை பார்த்தே சொல்லுவாரு. எங்களுக்கு இந்த எப்பயுமே அவருடைய வளர்ப்பு, இந்த பாய் வந்திருக்காரா ஐசிஎஃப் வந்திருக்காரு, பாயை பார்க்கும்போது அவரோட நகைச்சுவை எப்படி தெரியுமா இருக்கும். அது திட்டினா, ஹலோ பாய் எப்படி இருக்கீங்க, how is going on your basketball destroy work அப்படின்னு ஆனா பாய் பாவம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுவாரு. ஆனா அந்த அசோசியேஷன் வரும்போது எல்லா அசோசியேஷனும் போய் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவர் ஒரு பர்சனை கரெக்டா ஐடென்டி பண்ணுவாரு, ஒரு அன்பா ஒரு அது ஒரு விஷயத்தையே ஒரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு காமெடி அது ஆக்சுவலா. அந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா நல்லா விளையாண்டு ஒலிம்பிக் லெவல்ல வரணும். அந்த விஷயம் அவருக்கு வந்து காலேஜில் மட்டும் இல்லை. அதனாலதான் இந்த புக்கை எழுதும் போதே அவர் சொன்னார், இந்த மொத்த டேட்டா அவருடைய 60 வருஷம் இந்த புக்குங்கிறது நான் என்னன்னு பாக்குறேன்னா, அவருக்கு கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் ஜேர்னி, ஒரு மனிதனுடைய 60 வருஷத்துடைய உழைப்பு சிந்தனை. அப்படி மனிதர்கள் வந்து இந்த உலகத்தொட்டு ஒரு நாள் இன்னைக்கோ ஒரு நாள் நம்ம கிளம்புன பிறகு வச்சுட்டு போறது ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய செயல். எத்தனை பேர்த்துக்கு நம்ம உருவாக்கி இருக்கோம், எவ்வளவு பேரை நம்ம வந்து இந்த விதையை போட்டுட்டு போயிருக்கோம், அந்த சிந்தனைங்கிறது தான் வந்து இது. இப்போ புக்கை ஓப்பன் பண்ணும்போது 1920 பாஸ்கெட்பால் YWCA வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அங்கிருந்தே ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக எல்லா 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வரணும்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். டிமாண்ட்ல முன்னாடி வந்து 10-15 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் என்னுடைய ஸ்போர்ட்ஸோடைய டிமாண்ட்ல 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். இது வந்து இதுதான் இந்த பட்டி வீரப்பட்டில இருந்து பிளேயர்ஸ் உருவாகும். சில டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, சில டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இல்லை. ஸோ அப்போ வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வரணும். நான் திருச்சியில இருந்து சென்னை வந்தேன், அப்ப திருச்சியில அப்ப ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கிடையாது. அப்ப 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வரணும். இதுதான் வந்து டேலண்ட் ரிசர்ச் விங் கிராஸ் ரூட் லெவல்ல உருவாக்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கிடையாது, நேரு ஸ்டேடியத்துக்கு இங்க வரணும், ஆனா அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து 10 ஒலிம்பிக்ஸ் அகாடமிஸ் கொண்டு வந்து பிளான் பண்ணிருக்கோம். 10 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேடியத்தோட வேல்யூ குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் இருக்கும். ஒரு 36 கேம் விளையாடுற மாதிரி ஒரு ஒலிம்பிக்ஸ் அகாடமியில வந்து 10 டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வரும். அது இந்த ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ்ல இருந்து நேரா ஒலிம்பிக் அகாடமி, அங்கிருந்து பெரிய பெரிய இந்த மாதிரி நேர் ஸ்டேட் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டேடியத்துல ஒரு ஒலிம்பிக்ஸ் லெவல்ல உருவாக்கணும். ஸோ இதுதான் விஷன். பாஸ்கெட்பால் மட்டும் 36 கேம். அதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி இருந்தாரு, வாலிபால் நிறைய உருவாக்குனாங்க. நடுவில் திருப்பியும் அங்க அதே அசோசியேஷன் பிரச்சனை, ஆல் இண்டியா அசோசியேஷன் பிரச்சனை, இந்த 10 வருஷம் அப்படியே வாலிபால் அப்படியே டவுன் ஆகுது. ஸோ நிறைய பிரச்சனைகள். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களே விவசாயிகளுடைய பசங்க,
ரொம்ப வறுமையா இருக்கக்கூடிய பசங்க, ஃபிஷர்மேனுடைய பசங்க, ஊர்ல இருந்து பட்டிவீரம்பட்டி, இந்த பக்கம் தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா பசங்க தான் வந்து அந்த மெடலை நோக்கி ஒரு இந்தியாவுக்கு விளையாடணும், தமிழ்நாடு நோக்கி விளையாடணும். ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போதான் அந்த 3% ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். என் கண்ணு முன்னாடியே தட்சிணாமூர்த்தி சார் தெரியும். என் கண்ணு முன்னாடியே இதே நேரு ஸ்டேடியத்தில் ஜெயவேல்னு ஒரு வாலிபால் பிளேயர், இந்தியன் பிளேயர், அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ஜாப் கிடைக்கல, 26 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாரு ஆக்சுவலா. அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மேன்ஸுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரியேட் பண்றதுக்கு நியூ பாலிசி வந்து ஹானரபிள் சிஎம்ல சொல்லியிருக்கோம். இன்னும் அதிகமான வேலை வாய்ப்பை ஸ்போர்ட்ஸ் மேன் யூனிவர்சிட்டி விளையாண்டாலே ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணும். ஸோ எல்லாராலையும் நேஷனல் விளையாட முடியாது, எல்லாராலையும் போய் கோல் எடுக்க முடியாது. ஸோ ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் நேஷனல் கேம்ஸு, யூனிவர்சிட்டி லெவலில் கோல்டு மெடல் எடுத்தா, சில்வர், பிரான்ஸ் மெடல் எடுத்தா ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி என்னுடைய டிராவலில் இந்த நேரு ஸ்டேடியத்துல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்து, ஃபுட்டுல இருந்து, அகாமடேஷன்ல இருந்து, இன்னைக்கும் ரூம் நம்பர் 50-51 போனேன். இன்னைக்கும் அதே பழைய கட்டில், அதே ஃபேனு, அதே டாய்லெட், இன்னும் அப்டேட் பண்ணப்படலை. ஸோ இப்போதான் எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலையும் அப்டேட் பண்ணி ஏர் கண்டிஷன் ரூமா மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது மாதிரி சின்ன ஒர்க்காக இருந்தாலும் ஒரு ஒலிம்பிக் பிளேயரை உருவாக்கணும்னா ஒரு அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு 50 லட்சம் 60 லட்சம் ஒரு மெடல் கொடுத்து ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கு. ஆனா ஒரு பையனோ ஒரு பாயோ ஒரு கேர்ளோ ஒரு கேமை சூஸ் பண்ணும் பொழுது 8 வயசுல இருந்து சூஸ் பண்ணா ஒலிம்பிக் மெடல் 18 to 20 ரீச் பண்ண முடியும், நம்மளால முடியும். ஆனா அந்த 8 ஏழுல இருந்து அவங்க ஒலிம்பிக் மெடல் வரைக்கும் கவர்மெண்ட் ஷுட் பேக்கப். கவர்மெண்ட் ஒரு அப்பாவும் அம்மாவும் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒலிம்பிக் விளையாடணும்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும். அது ஒரு விவசாயினாலேயோ ஒரு ஃபிஷர்மேனாலேயோ இல்லை ரொம்ப ஏழ்மையில வரவங்களோட செலவு பண்ண முடியாது. அதனாலதான் எல்லாரும் ஒரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு 25-30 வயசுலேயே ஸ்போர்ட்ஸை விட்டுடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேல அவங்களால புஷ் பண்ண முடியல. இன்டர்நேஷனல் மெடல் எடுக்காத காரணம் வந்து நம்ம கிட்ட டேலண்ட்ஸ் இருக்கு, பட் ப்ராப்பரான பிளான் இல்லை, எக்ஸிகியூஷன் இல்லை, விஷன் இல்லை. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் முன்னாடிலாம் 200 crores 200 crores 300 400 crores தான் இருக்கும். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் 1200 crores பட்ஜெட் 4 டிஜிட்டா ஃபர்ஸ்ட் டைம் முதலமைச்சர் கேபிட்டலுக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க, கேபிட்டல் மீன்ஸ் இந்த மாதிரி ஸ்டேடியம் கட்டுறது, நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க அப்படிங்கிறதும் பதிவு பண்ணியிருக்காரு. அதனால கண்டிப்பாக 1994 மேடம் ஜெயலலிதா இந்த ஸ்டேடியத்தை உருவாக்குனாங்க. அப்ப ஸ்டாப்பா டோர்னமெண்ட் அப்ப, அதுக்கப்புறம் சென்னையில தமிழ்நாட்டில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கப்படல. கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இந்த 5 வருஷத்துல கண்டிப்பா அமெரிக்கா மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் அகாமடேஷன்ஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்நேஷனல் டவுன்ல உருவாக்கணும்னு நினைக்கிறோம். உங்களை மாதிரி நிறைய கோச்சஸை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல, ஸ்கூல்ல இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியா புக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. கண்டிப்பாக இந்த புக்கை நாங்க வாங்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கும் கண்டிப்பா ஒரு லைப்ரரி வந்து கொண்டு வர சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் படிக்கும் போது எனக்கு நிறைய படிக்க பிடிக்கும். ஆனா புக்ஸை வந்து நான் நிறைய வெளியிருந்து வாங்கி எனக்கான ரூம்ல வைக்கிறது கூட அன்னைக்கு வந்தது கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலையும் ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க, யார் யாரெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன்ல இருந்து கிளம்பி மேல வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு நிறைய என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரிஸ். பொதுவாகவே நிறைய பெயின் இருக்கும், நிறைய வழிகள் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். படிக்கணும், விளையாடணும், அதே நேரத்துல ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து 2 வேலையை ஒரே நாள் செய்ய வேண்டியது. ஒரு பக்கம் எஜுகேஷன், இன்னொரு பக்கம் ஹை இன்டென்சிவ் ப்ராக்டிஸ். மார்னிங் 3 hours, ஈவினிங் 3 hours, தென் காம்படிஷன். வருஷத்துல கிட்டத்தட்ட 6 மாசம் வெளியூர்லயே டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும், ஸ்கூலை விட வேண்டியது இருக்கும், காலேஜை விட வேண்டியது இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்லாம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணோம். அந்த டஃப்பான சுச்சுவேஷன்ல இருந்து வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஒலிம்பிக் மெடலை ரீச் பண்றதுக்குள்ள இந்த கேட்டகரி பர்டிகுலர் இன்ஜுரி ஆச்சுன்னா அதோட பிளேயர் ஓவர். அமெரிக்கால இன்ஜுரி ஆச்சு 6 monthsல அவர் ரெக்கவரி ஆகி வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணோம். செரீனா வில்லியம்ஸை பத்தி படிச்சா ஒரு பாசிட்டிவ் வரும். ஒரு பிளாக் அமெரிக்கனா இருக்கும்போது ஒரு கிரவுண்டுக்குள்ள போகக்கூடாது, ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருந்து எப்படி வேர்ல்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரியை அந்த பிளேயர் படிக்கும் பொழுது ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும்.
ஸோ இந்த மாதிரி அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் சாரோடைய புக்கை வந்து நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவருடைய லைஃப் மெசேஜ்ங்கிறது வந்து என்டையர் பாஸ்கெட் பாலுக்கு அடுத்தடுத்த கோச்சஸுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இஸ் தி ஃபாதர் ஆஃப் தி கோச் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி அந்த டெடிகேஷனோட இன்னும் நிறைய கோச்சஸ் தமிழ்நாட்டில் நிறைய உருவாக்கணும், நல்ல பிளேயர்ஸ் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சு ரொம்ப நன்றி சார். உங்களை எதிர்த்து விளையாடலாம். நம்ம டேனியல் சார் இன்னையிலேருந்து நீங்கள் நண்பர், எப்பயுமே நண்பர்கள் தான் நீங்கள், எனக்கு தெரியும். ஸோ ராஜா டேனியல் சார் அண்ட் சத்யன் சார் எப்பயுமே அப்படி நிற்பாங்க. ரெண்டு எம்சிசி இந்த பக்கம் லாயலா அப்படின்னு ஆக்சுவலா செந்தில் செல்வன் வரலையா இன்னைக்கு வந்துருக்காரு. ஓகே, ஸ்டேட் டீம் கோச் அவர். ஸோ அதனால என்னுடைய வார்த்தைகள் சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்லை சார். உங்களுடைய பணி சிறக்கணும், இன்னும் கிராஸ் லெவலில் ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய அட்வைஸை நாங்கள் எப்பயும் விடுவாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.